Hello friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பேசன் மில்க் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா வாயில வச்சதும் அப்படியே கரஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்ல ஸ்வீட்டா, நல்ல டேஸ்டா இருக்கும். நான் சொல்ற அதே மெத்தட்ல பண்ணுங்க. நம்ம வந்து கடைகள்ல வந்து yellow கலர்ல ஒரு பர்ஃபி சாப்பிட்டுருப்போம் பாத்தீங்களா? அந்த பர்ஃபி தான் இது. இப்போ நான் சொல்ல போற மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்காக அவங்க வந்து நல்ல ஈஸியா பண்ணிரலாம். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல நீங்க இத செய்து பாத்தீங்க அப்படினா நல்ல பெர்ஃபெக்ட்டா வரும். So வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாயில 1 கப் அளவு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க. சக்கரை முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சக்கரை நல்லா கரஞ்சிட்டு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்துல பாகு பதம் வந்து செக் பண்ணலாம். கொஞ்சம் போல கையில தொட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு விரல்களுக்கு இடையில வச்சு இழுத்தீங்கன்னா அப்படி ஒரு கம்பி மாதிரி வந்து உடையுது பாருங்க. இந்த சமயம் வந்து கரெக்டான சமயம். இதுல நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்க போறோம். நான் வந்து 1 கப் கடலை மாவை நல்லா தண்ணி வச்சு ஜலிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அதுல கட்டிகள் எதுவும் இருக்க கூடாது அதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கோங்க. கடலை மாவு கலந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு பால் பவுடர் இதுல கலந்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வந்து கட்டிப்படாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி. இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வந்து பச்சை வாசனைலாம் போறது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு கலந்துட்டே இருங்க. நல்லா அந்த சட்டில ஒட்டாம அல்வா பதத்துக்கு வரும் பாத்தீங்களா? அந்த சமயத்துல நம்ம நெய் தடவன பிளேட்டுக்கு மாத்தணும். சோ அதுக்கு முன்னாடி நெய் சேர்த்து கலந்துட்டே இருக்கணும். ஊட நெய் சேர்த்து கலந்துட்டே இருக்கணும். இப்போ நான் சொன்ன அளவுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நெய் கரெக்ட்டா இருக்கும். சோ 1/2 கப் நெய் எடுத்து வச்சுக்கோங்க. ஊட ஒரு ஸ்பூனா சேர்த்து நீங்க வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ சட்டில ஒட்டாம நல்லா வந்துருச்சு. இத வந்து நம்ம ஒரு நெய் தடவன பிளேட்டுக்கு மாத்திரலாம். இப்போ நான் வந்து ஒரு நெய் தடவன ட்ரேல மாத்தி வச்சிருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் காயட்டும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன பீசஸா போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் फ्रेंड्स, நம்மளுடைய பர்ஃபி சூப்பரா தயாராச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு ஊறல நல்லா காயல அப்படினா நீங்க வந்து கூட ஒரு 1 மணி நேரம் நல்லா காய வச்சுக்கோங்க. பெர்ஃபெக்ட்டான பர்ஃபி வந்து தயாராயிரும். சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. சோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Thank you. Bye bye.